திமுகவின் முக்கிய நிர்வாகிகளின் நிறுவனங்களில் தற்சமயம் வருமான வரித்துறையினர் அதிரடியான பரிசோதனையில் களமிறங்கியிருக்காங்க. அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஜெயபாஸ்கர் அவருடைய வீட்டில் தற்சமயம் அமலாக்கத்துறை பரிசோதனையில் களமிறங்கி வராங்க. ஒருபுறம் அமலாக்கத்துறையும் மறுபுறம் வருமான வரித்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து திமுக, அதிமுக என முக்கிய நிர்வாகிகளின் வீட்டில் அதிரடியான ரைடில் களமிறங்கியிருக்காங்க. வருமானத்தை விட அதிகப்படியான சொத்துக்கள் ஏதாவது சேர்க்கப்பட்டுள்ளதா அல்லது கணக்கில் வராமல் பணம் ஏதாவது பட்டுவாடா செய்வதற்கு வைக்கப்பட்டுள்ளதா, தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுப்பதற்காக எங்கெல்லாம் பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என இங்கே அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அதிரடியான பரிசோதனையில் களம் கண்டுட்டு வராங்க. இதன் காரணமாக திமுக மற்றும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களில் இன்று காலையில் இருந்து 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் பரிசோதனையில் ஈடுபட்டு வராங்க. திமுகவிற்கு தற்சமயம் பெரும் சிக்கலானது ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் பல விதிமுறைகளை போட்டிருக்கக்கூடிய சூழலில் குறிப்பாக ஒரு நபர் அதிகபட்சமாக 50,000 மட்டுமே எடுத்து செல்ல தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது போன்ற சூழலில் அதிவேகமாக வளர்ந்து வரும் ஜி2 நிறுவனத்தில் தற்சமயம் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் அதிரடியான ரைடை நடத்தி வராங்க. அதனை பற்றி முழுமையாக விவரிக்கிறது இந்த ஒரு காணொளி. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருப்பினும் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தற்சமயம் நடைபெற்று வரக்கூடிய இந்த அதிரடியான ரைடிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். திமுகவை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முடக்குவதற்காகவே தற்சமயம் பாஜக இத்தகைய முடிவுகள் எடுத்து வருவதாகவும், குறிப்பாக இங்கே திமுகவை அச்சுறுத்தி எப்படியாவது திமுகவை தோல்வி அடைய வைப்பதற்கு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் பாஜக செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வராங்க. மேலும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் வீட்டில் அமலாக்கத்துறை கடந்த 2 மணி நேரங்களுக்கு மேலாக அதிரடியான ரைடை நடத்தி வராங்க. இதில் அதிமுகவிற்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆவணங்கள் அமலாக்கத்துறை தற்சமயம் கைப்பற்றியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் வீட்டிலும் குறிப்பாக அமைச்சர் உதயநிதி அவர்கள் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிரடியான ரைட் நடத்த உள்ளதாக தகவலும் வெளியாகியுள்ளது. திமுகவை பொறுத்தவரை எந்த நேரத்திலும் எந்த நிர்வாகியும் கைது செய்யப்படும் அபாயத்தில் இருப்பதை உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் தற்சமயம் அதிரடியான ரைட் நடத்துவதை உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.